அபினவ் பாரத் என்று சொல்லக்கூடிய சங் பரிவாரத்தை சேர்ந்தவர்கள், வேலூர் இப்ராஹிமை சேர்ந்தவர்கள் என்று கண்டுபிடித்தார்கள். அந்த ஹேமந்த் கர்கரே கொல்லப்பட்டார். கர்கரேயை கொன்றது யார் என்று புத்தகம் வந்தது. நான் இங்க உணர்ச்சிகரமான ஒரு இடத்தை பாக்குறேன். அவரு இந்துக்களுக்காக உரிமை கொண்டாடுறாரு. ஆனால் எதிர்ப்பு தெரிவித்தவர்களே நெற்றி நிறைய குங்குமத்தை வச்சுட்டு அந்த தாய்மார்கள் எதிர்த்தார்கள். நீ என் பேரால் நீ உரிமை கொண்டாடாதே. மதுரையிலே காலங்காலமாக மத ஒற்றுமை ஒரு நிமிஷம் செய்யப்பட்ட நான் கேட்கிறேன் ஒரே கைது செய்யப்பட்ட பிரக்யாஷ் சிங் தாக்கூரை ஒரு நிமிஷம் இருங்க. இல்ல அவரோட ஒரே அப்செக்ஷன் அவங்க பாஜக காரங்க அப்படிங்கிற தொனியில நீங்க சொன்னது. சரி நான் ஒன்று சொல்றேன். அவருடைய நான் ஒன்று கேட்கிறேன். ஓகே இல்ல நான் ஆதாரம் தர்றேன். இல்ல உங்களுக்கு இல்ல ஒரு நிமிஷம் ஆதாரம் தானே வேணும். உங்களுக்கு ஆதாரம் தானே வேணும். கைது செய்யப்பட்ட ஒரு நிமிஷம் கைது செய்யப்பட்ட பிரக்யாஷ் சிங் தாக்கூர் அவர்கள் எந்த கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சொல்றேன். கைது செய்யப்பட்ட பிரக்யாஷ் சிங் தாக்கூர் எந்த கட்சியினுடைய எம்பி? ஒரு நிமிஷம் ஒரு திறந்த சவால் விடுகின்றேன். இங்க பாருங்க. நாட் சார் ஃப்ரீயா விடு. ஒரே ஒரு கேள்வி சார். அவர் சார் டைம் போயிட்டு ஒரு நிமிஷம். இல்ல ஒரு நல்ல வாய்ப்பு. ஒரு நல்ல வாய்ப்பு. ஒரு நிமிஷம் இல்ல கேட்டுட்டீங்களா? வேலூர் இப்ராஹிமை சார்ந்தவர் என்று சொன்னது சரியான்னு கேட்டிருக்காருல. சரியா தவறான்னு இப்ப முடிவு பண்ணிடுவோம். கேளுங்க, காது கொடுத்து கேளுங்க. பேசிட்டே எப்படி அதான் சொல்றேன். பதில் சொல்கின்றேன். ஒன்று அண்ணல் கான் இங்க பாருங்க. அவர் பேசும்போது நான் பொறுமை காத்தேன். இல்ல சார், நான் இந்த மக்கள் மன்றத்துல முதல் முறையா எதிர்கொள்றேன் சார். ஸ்டேஜ்ல சண்டை நடக்காது சார். இப்போ கொஞ்சம் அமைதியா இருக்கு சார். சார் அவர் பேரை குறிப்பிட்டு நீங்க சொன்னதை அவர் கண்டிக்கிறாரு. அதுக்கு பதில் சொல்லி நான் கண்டிப்பாக நான் சொன்னதை வாபஸ் வாங்கிக் கொள்வேன். ஒரே ஒரு நிபந்தனையை அவர் நிறைவேற்ற வேண்டும். அண்ணல் காந்தியடிகளை கொன்ற கோட்சே ஒரு அயோக்கியன், ஒரு பயங்கரவாதி என்று அவர் சொல்லட்டும். அண்ணல் காந்தியை படுகொலை செய்த கோட்சே ஒரு அயோக்கியன் என்று அவர் சொன்னால் நான் வாபஸ் வாங்கிக் கொள்கிறேன். அதை இயக்கக்கூடிய தத்துவம் தவறு. இப்ப அவர் சொன்னதுக்கு பதில் சொல்றேங்க. அண்ணல் காந்தியடிகளை கொன்ற கோட்சே ஒரு அயோக்கியன். அது மட்டும் அல்ல, ஸ்ரீராமரை செருப்பால் அடிச்சத பெருமையா பேசுற ஈவேரா கும்மல்களும் அயோக்கியர்கள். தந்தை பெரியாரை இழிவுபடுத்துவோம். புரியுதா? தந்தை பெரியாரை ஏன் எதிர்க்கிறாங்க என்று புரிகிறதா? இல்ல நான் பதில் சொல்லிக்கிறேன். தந்தை பெரியார் தான் இனத்தின் எதிரி யார் என்பதை அடையாளப்படுத்தி விட்டு போனவர். இந்த ஈவேரா சாலையில் தான் இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சி நடக்கின்றது என்று சொன்னால் தந்தை பெரியார் உங்களை அன்றைக்கே அடையாளம் காட்டி விட்டு சென்றிருக்கின்றார். ஆகவே லுங்கிகளுடைய நிம்மதியை, வெள்ளை அங்கிகளுடைய நிம்மதியை பறிப்பவர்கள் தான் சங்கிகள். அவர்கள் வெறுப்பின் வங்கிகள். நமக்கு சமத்துவம் தேவை, சகோதரத்துவம் தேவை, சமூக நீதி தேவை. அதற்கு தமிழ்நாடு இந்தியாவுக்கு பாதை காட்டும் என்று கூறி அதற்கான சரியான அடையாளமாக திராவிட முன்மாதிரி அரசை நடத்தி கொண்டிருக்கின்ற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் திகழ்கின்றார். அவர் தொடர்வார் என்ற செய்தியை சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி.